உங்க எல்லாத்துக்கும் மழை வரத்துக்கு மலைகள் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? சூரிய வெப்பத்தால நீர் ஆவியாகுது. அந்த ஆவி மேல போக போக அதோட ஈரப்பதம் அதிகமாகும். ஸோ அது காத்துல ஆல்ரெடி சுத்திட்டு இருக்க உப்பு, தூசி, இன்னும் சில சின்ன சின்ன தூசிகளோட ஒட்டி மேகமா உருவாகும். மோஸ்ட்லி இந்த மெத்தட்ல தான் மேகம் உருவாகும். இப்படியாக மேகம் உருவாகிட்டே இருக்கும். பெருசாவும் வெயிட்டாவும் ஆன அப்புறம் அதோட வெயிட் தாங்காம அது மழையா வரும். அப்போ நம்ம சரௌண்டிங்ல இருக்க டெம்பரேச்சர் கூலிங்கா இருந்துச்சுன்னா வர்ற மழை ஆலங்கட்டி மழையாவோ இல்லைன்னா பனிமழையாவோ வரும். வடதுருவத்திலையும் ஐஸ்லாண்ட்லயும் அவ்வளவா வெயில் படாது. ஸோ அங்க பனி பெய்யுது. ஆஸ்திரேலியா, நார்த் இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல வெயில் பட்டையை கிளப்பும். அதனால அங்க மோஸ்ட்லி மழை வரும். எப்பயாவது அதிசயமா ஆலங்கட்டி மழை வரும். இப்போ மேகங்கள் உருவாகிறதுக்கு மலைகள் ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இப்போ சூரியனால ஆவியாகிற காத்து எல்லாமே மேல போகணும். அப்பதான் அது மேகமா மாறும். அதுக்குதான் நமக்கு மலைகள் ரொம்ப அவசியமா இருக்கு. மலைகள் ஒரு கேர்வ் வடிவத்துல இருக்கும். அந்த கேர்வ்ல பட்டு மேகங்கள் ஈஸியா மேல போயிடும். ஒரு 100 மீட்டர்ஸ்க்குமே 0.65 டிகிரிஸ் டெம்பரேச்சர் குறையும். அந்த காத்து மேல போக போக குளிரும், மேகமாவும் மாறும். எக்ஸாம்பிளா இந்த வீடியோ. ஆல்ரெடி சரியா மழை பெய்யாம இருக்க ஊர்லலாம் இருக்க மழையெல்லாம் வெட்டி எடுத்துட்டா தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? சில பேர் சொல்லலாம், நாங்க ஆர்டிபிஷியலா மழை வர வைப்போம்னு சொல்லிட்டு. அது பாசிபிள் தான். மேகத்து மேல சில்வர் அயோடைட் போட்டா ஆல்ரெடி மைனஸ்ல இருக்க மேகமும் பிளஸ்ல இருக்க சில்வர் அயோடைனும் சேர்ந்து மழையா பெய்யும். இது மட்டும் இல்லாம ட்ரை ஐஸ் இல்லைன்னா அதை சாலிட் CO2ன்னு சொல்லுவாங்க. இதை போட்டாவும் மழை பெய்யும். சீப் அண்ட் சேஃபானது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ் தான். சில்வர் அயோடைட் ரொம்பவே டாக்ஸிக்கானது. இதனால துபாயில ஏற்பட்ட மாதிரி வெள்ளப்பெருக்கு நம்ம ஊர்லயும் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. துபாயில மழை இல்லை, அவனுக்கு வேற வழியும் இல்லை. ஸோ அவன் கிளவுட் சீடிங் பண்றான். நமக்கு என்ன? ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக் பண்ணியும் தட்டி விடுங்க.